கொந்தளிக்கும் அலைகள் என் மேல் மோதிற்று மோதிற்று, துர்ச்சன பிரவாகம் என்னை மூடிற்று மூடிற்று, கொந்தளிக்கும் அலைகள் என் மேல் மோதிற்று துர்ச்சன பிரவாகம் என்னை மூடிற்று மனம் நொந்து மறுதலித்த என்னையே மாற்றி மறுவாழ்வு தந்த தெய்வமே மனம் நொந்து மறுதலித்த என்னையே மாற்றி மறுவாழ்வு தந்த தெய்வமே என் நாவிலே புது பாட்டுக்கள் என் நெஞ்சிலே ஜீவ ஊற்றுக்கள் என் நாவிலே புது பாட்டுக்கள் என் நெஞ்சிலே ஜீவ ஊற்றுக்கள் இயேசு என்னை தேடி வந்ததா நேசர் என்னை சேர்த்து கொண்டதா. 1 சாமுவேல் 17வது அத்தியாயம் 52. அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார். ஏங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில எழும்பணுமா? எழும்பியே ஆகணுன்றவங்களாம் கையை வர்த்து காட்டுங்க. சரி, ஆர்ப்பரிப்பா வாழணுமா, அலமோதி வாழணுமா? ஆர்ப்பரித்து வாழணும். சத்துருக்களை துரத்திக்கிட்டே ஓடணுமா, இல்ல சத்துரு நம்ம துரத்திக்கிட்டே வரணுமா? சத்துருவை துரத்திக்கிட்டே ஓடணும். உண்மைதானே? கவனிங்க, அதுக்குரிய ரகசியத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது ரகசியத்தை நான் சொல்லித்தரேன். ஆரவாரம். எதுல ஆரவாரம்? நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில என்ன 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 பிரச்சனை இருக்கோ அவ்வளோவையும் நீங்க ஒரு மூட்டையில கட்டுனீங்கன்னா, எந்த பிரச்சனையோ, என்னால சுத்தமா வாழ முடியலன்னா என் கண்ணு சுத்தமா பார்க்க மாட்டேங்குது, என் மாம்ச இச்சையை அடக்க முடியல, நோய் மேல நோய், பேய் மேல பேய், ராத்திரில கெட்ட கனவு, என் புருஷன் இருக்கிறானே, உலகமே மாறினாலும் என் புருஷன் மாற மாட்டான், இயேசு எல்லாரையும் மாத்துவார், என் கணவனை மட்டும் மாற்ற முடியாது. இப்படி நீங்க எத்தனை கேள்விகளோடு வந்தாலும் அவ்வளோ பிரச்சனைகளையும் இயேசு சிலுவையிலே தீர்த்து விட்டார். இது அடிக்கடி கேட்டு 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 உங்களுக்கு சாதாரணமா ஆயிடுச்சு. அதானே ஃபாதரும் பாட்டு பாடி 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 சொன்னார், எல்லாரும் அதானே சொன்னாங்க. நான் சொல்றேன், அவர் தீர்த்துட்டார் அப்படின்னு ஒரு நாள் காலையில எழும்பி, ஐயா, இன்று நான் சந்திக்க போகிற சோதனைகளை சிலுவையில் ஜெயித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு ஒரு நாளுக்குள்ள நுழைங்க. நீங்க ராத்திரி படுக்கும் போது யோசிப்பீங்க, நேற்று இதே சோதனை எனக்கு வந்தது, பலியாடாக மாறினேன், இன்று அதே சோதனை வந்தது, நான் எப்படி பாயும் புலியாக மாறினேன். காலையில எழுந்த உடனே முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, முற்றும் அவனை முறியடித்த தீரனே, சிலுவையில் சிரம் நசித்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவ பாலனே, வெற்றி வாகை சூட்டி பணிகிறோ, வெற்றி வாகை சூட்டி பணிகிறோ. காலையில எழும்பி எல்லாரையும் பார்க்கறதுக்கு முன்னால ஒரு 2 வார்த்தை மந்திரம்மா, ஏஸ் ஐயா முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டீங்க ஐயா, எனக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் நீங்க ஃபுல் ஸ்டாப் சிலுவையில வச்சிட்டீங்க ஐயா, எனக்கு ஒரு கமா அவசியம் இல்லை ஐயா, செமிகோலன் அவசியம் இல்லை ஐயா, ஃபுல் ஸ்டாப் சிலுவையில வச்சிட்டீங்க ஐயா. இப்ப
இப்படி ஒரு ஆரவாரத்தோட ஒரு காலையில தொடங்கி பாருங்க. அன்னைக்கு உங்க வாழ்க்கையில் சோதனை வராதுன்னு சொல்ல மாட்டேன், முன்னைய விட அதிகமா வரும். ஆனா நீங்க முன்னைய விட அதிக பலசாலியா, வாடா வருவது வரட்டும் வா, ஒரு தீரம் வரும். தேவ பிள்ளைக்கு பலன் ஆரவாரத்தில். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய ஆற்றல் உன் வாயிலிருந்து வருகிற ஆரவாரத்தில். உன் வாயிலிருந்து வருகிற ஆரவாரத்தில். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய உன்னுடைய அபூர்வ சக்தி, அபூர்வ சக்தி சிலுவையில் சிலுவையில் இயேசு முடிச்சார்னு ஆயுசு முடிச்சார். நீ எவ்வளவு ஆரவரிக்க போகிறாயோ, எவ்வளவு ஆர்ப்பரிக்க போகிறாயோ, அவ்வளவு அபூர்வ சக்தி. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என் பிரதிநிதி, பிரதிநிதி, என் பிரதிநிதி, என் பிரதிநிதி, தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன் கோலியாத்தை கோலியாத்தை தலையில அடிச்சு, தலையில அடிச்சு, நெத்தியில அடிச்சு, நெத்தியில அடிச்சு, கீழே தள்ளி, கீழே தள்ளி, வயித்துல ஏறி தலையை வெட்டிட்ட பிறகு தலையில வெட்டிட்ட என் வேலை என்ன வேலை? என் வேலை என்ன வேலை? துரத்துற வேலை, ஆர்ப்பரிக்கிற வேலை, துரத்துற வேலை. கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குவது வெற்றி முழக்கத்தில். இந்த சத்தியத்தை யாரும் மாற்ற முடியாது அன்பானவர்களே. நீங்க ஸ்டார்டிங்கே வெற்றி. ஒரு கேள்வி, ஆமா வெற்றினா அதுக்கு பிறகு என்னத்துக்குயா யுத்தம்? துரத்துற யுத்தம், துரத்தப்படுகிற யுத்தம் அல்ல, துரத்துகிற யுத்தம். உனக்கு ஒரு யுத்தம் உண்டு. ஆமா, உனக்கு ஒரு யுத்தம் உண்டு. உனக்கு ஒரு யுத்தம், உனக்கு ஒரு யுத்தம் உண்டு. ஒரு யுத்தம் உண்டு. ஆனால் சாத்தான் உன்னை துரத்துகிற யுத்தம் அல்ல, நீ சாத்தானை துரத்துகிற யுத்தம். இது சாத்தானை துரத்துகிற யுத்தம். உனக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள், பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமா. துரைத்தனங்கள் இருக்கிறார்கள், அதிகாரங்கள் இருக்கிறது. ஆனா அவைகள் எல்லாம் நெத்தி அடிபட்டு கீழே விழுந்த சத்துருக்கள். உன் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசு கல்வாரியில் முடித்த வெற்றி. இனி ஆண்டவர்கிட்ட போகும்போது பிரச்சனைகளை நல்லா விவரிக்கிறத விட, ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கு, ஆனா இது இயேசு சிலுவையில் நிர்ஜயித்து விட்டீர் ஆண்டவரே, அதை நல்லா விவரிச்சு வெற்றி நடை போடுவது கிறிஸ்தவ வாழ்க்கை. இது உங்க குடும்ப போராட்டத்துக்கும் இதான் மந்திரம், தனிப்பட்ட போராட்டத்துக்கும் இதான் மந்திரம், சபையின் போராட்டத்துக்கும் இதுதான் மந்திரம். சபையை கர்த்தர் இயேசு கட்டுகிறார். அவர் சொல்லிட்டார், என் சபையை நான் கட்டுவேன். நாட்டுக்கும் இதுதான் மருந்து. இயேசு இந்தியாவை ரட்சிக்க 2000 வருஷத்துக்கு முன்பு ரத்தம் சிந்திட்டாரு. அந்த ரத்தம் இந்தியாவை கழுவ வல்லமை உள்ள ரத்தம். இந்த ஆரவாரத்தில் தொடங்குங்கள், பிறகு மன்றாட நுழையுங்கள். அவர் வாசலில் துதியோடு உள்ளே போங்கள். எல்லாரும் கையை உயர்த்தி நான் சொல்ற வார்த்தைகளை சொல்லுங்க. ஆரவாரம், ஆரவாரம், அழைப்பு, அழைப்பு, அபிஷேகம், அபிஷேகம், ஆராதனை, 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 அப்பியாசம், அப்பியாசம், சத்தமா சொல்லுங்க. அப்பியாசம், அப்பியாசம், ஆதங்கம், 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 அஞ்சாமை, அஞ்சாமை, அறிக்கையிடல், அறிக்கையிடல். தாவீது இவ்வளோ பெரிய கோலியாத்தை கீழே தள்ளனா ஒரு குட்டி பயல், போர் வீரர்களால் முடியவில்லை, கட்டான மஸ்தான ஆட்களால் அவனை கீழே தள்ள முடியவில்லை, பேரரசன் சவுலினால் அவனை கீழே தள்ள முடியவில்லை. ஒரு குட்டி பையன் ஈட்டி இல்லாம, வாள் இல்லாம,
கத்தி இல்லாம யுத்தம் பண்ணி ஒரு சின்ன கல்லு வழவழ கல்லை எடுத்து, சில பேர் யாராவது சொல்லுவாங்கல்ல அவன் வழ 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 வழன்னு பேசுவான்பான்னு, இந்த வழ 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 கல்லை வச்சு அழ 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 கோலியாத்து கீழே தள்ளி, அவனுக்கு எங்கிருந்தியா வந்துச்சு இந்த வீரம்? கவனிங்க அன்பானவர்களே, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் போராட்டத்துக்கு வீரம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? உன்னுடைய அழைப்பிலிருந்து வருகிறது. உன்னை ஒருவர் அழைத்தார், நீ அவரை அழைக்கவில்லை, அவர் உன்னை அழைத்தார். நல்ல கவனிங்க, நீங்க சாதாரண ஆள் இல்லை ஐயா. இயேசு ரத்தம் கொடுத்து உங்களை அழைச்சிருக்கிறார், ரத்தம் கொடுத்து அழைச்சிருக்கிறார் ஐயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன தெரிஞ்சுக்கல, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என் மேல முதல்ல அன்பு வைக்கல, நான் உன் மேல முதல்ல அன்பு வச்சேன். நான் உன்னை அழைச்சேன். நான் உன்னை அழைச்சதுனால உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. தாவீதுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு தெரியுமா? அவனுக்கு தெரியும், நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், எங்க அப்பன் கூட என்ன சாப்பாட்டு கூப்பிடல, 7 பிள்ளைய கூப்பிட்டு யாரோ ஒரு தீர்க்கதரிசி வந்தாருன்னு ஓஹோன்னு விருந்து நடக்குது. நான் 8வது பிள்ளை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், என்ன அவர் கூப்பிடல. ஆனா ஆண்டவர் என்ன எனக்காக அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி நிறுத்தி 8வது பிள்ளை எங்க, அவனை கூட்டிக்கிட்டு வா, அவன் வந்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல வச்சவர் என் இயேசு. இந்த தைரியம் தான் அவனுக்கு கோலியாத்தை சமாளிக்க அதிகாரம் வந்த. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சதுனால, அந்த ஒரே அழைப்புனால வர கோலியாத்துக்களை கீழே தள்ள உங்களால முடியும். இயேசு உன்னை அழைச்ச ஒரே காரணத்தினால உன்னுடைய வேகத்தை தடுக்கிற வெள்ளத்தை, புயலை, காற்ற நீ அதட்டி அதை மிதிச்சு நீ வீர நடை போட முடியும். அழைப்பை பற்றிய ஒரு தைரியம். நீங்க நல்லது செய்த பிறகு உங்களை அழைச்சா, நீங்க கெட்டது செய்த உடனே உங்களை உதைச்சு தள்ளிடுவாரு. ஆனா ஆண்டவர் உங்களை அழைச்சது, நீ நல்லது கெட்டது செய்யறதுக்கு முன்பாகவே, நீ தாயின் கர்ப்பத்தில் சின்ன சிசுவாக உருவாகும் பொழுது உன்னை எனக்கு 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 முத்திரை போட்டாரு. அவர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு இருக்க, அது உன் நல்லதை பார்த்து வந்ததல்ல, உன் கெட்டதை பார்த்து மாறுவதல்ல, அது மாறாத அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு, அது என்றென்றும் மாறாது. தந்தையின் அன்பொரு நாள் மறைந்தே போய்விடும், தாயின் அன்பொரு நாள் மறைந்தே போய்விடும். எல்லாரும் கையுயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு மாறிடாய மனேசரே, மாறாதவர் அன்பு நாளுமே, கல்வாரி சிலுவை நீதியிலே காணுதே இம்மாண்பு. இயேசுவின் மகான்பிதே, அது நாழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதுமே இல்லையே, இணை ஏதுமே இல்லையே. கவனி, என்ன என்ன இயேசு அழைச்சதுனால, இயேசு அழைச்சதுனால எந்த போராட்டத்திலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் குடும்பத்தை கொடுத்தவர், அந்த குடும்பத்தின் போராட்டத்தை ஜெயிக்கிற சக்தியை தந்திருக்கிறார். சபையை கொடுத்தவர், சபையை வளரச் செய்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை மறக்க மாட்டீங்களே. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவர் உங்களை அழைச்சாரா? அதனால அழைச்சவர் எதுக்கு அழைச்சிருக்கிறார்? பாதியில அடிக்கவா, வேலையை முடிக்கவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆரவாரம், அழைப்பு, அப்புறம் அபிஷேகம், அபிஷேகம்.
கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அபிஷேகம். அபிஷேகம். இந்த உலகத்திலேயே ஒரு உயர்ந்த கிரீடம் இருக்குன்னா உங்க மேல இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற கிரீடம். அபிஷேகம் பெற்ற எல்லார் தலை மேல ஒரு கிரீடம் தக 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 தகன்னு ஜொலிக்கும். யாரெல்லாம் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டீங்களோ உங்க தலை மேல ஒரு நிரந்தர கிரீடம் இருக்கிறது. இந்த ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா உங்க நடையே வேற மாதிரி மாறிடும். உங்க முகத்துல ஒரு ராஜகலை இருக்கு. இந்த தாவீதுக்கு இந்த ஒரு தைரியம். அவன் சொல்லுவான், அந்த சாமுவேல் வந்தாரு, ஒரு கொம்பு நிறைய எண்ணெயை கொண்டு வந்தாரு. எனக்கு என்னன்னு தெரியாது, நான் ஆடி மேய்ச்சிக்கிட்டு இருந்து வந்தேன், இங்க வான்னு கூப்பிட்டாரு, என் தலை மேல உடைச்சு ஊத்துனாரு பாரு, கம 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 கமன்னு வாசனை வந்தது, அந்த எண்ணெய் நிறைச்சது. அந்த நாளிலே என் மேல தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தா ஆவியானவராய் என் மேல தங்கி இருக்கிறார். இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க எல்லாரையும் பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவீங்க, அவர் மனுஷங்க, நீ யாருங்க, நான் தேவ மனுஷங்க. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இந்த சாதாரண மனிதன் மேல் வாசம் செய்கிறார். இந்த சாதாரண மனுஷனுக்குள் வாசம் செய்கிறார். கவனிங்க, அபிஷேகம் பெறாத யாராவது இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ மனுஷன். ஆனா என்னைக்கு உங்களுக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராரோ அன்னைக்கு நீங்க மனுஷன் அல்ல, நீங்க தேவ மனுஷன். ஹல்லேலூயா. இயேசு முதல்ல பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய சொந்த ஊர்ல போனார், பைபிள் அப்படி எடுத்தார், எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இயேசு என்ன சொல்ல போறாரோ. கம்பீரமா இப்படி எடுத்தார். எடுத்த உடனே ஏசாயா புஸ்தகத்தை எடுத்தார். வேக வேகமா எடுத்து எல்லாரும் கேட்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், காயப்பட்டவர்களை குணமாக்கும்படி, குருடர்களுடைய கண்களை திறக்கும்படி, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். முடி வச்சார். எல்லாம் பார்க்கறாங்க, என்னடா அவன். எல்லாரும் கேட்க சொன்னார், இன்று இந்த வாக்கியம் நிறைவேறி விட்டது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் கல்ல எடுத்துட்டான். என்னையா ஆவியானவர் மேலகிறாரு, அபிஷேகம் அடிக்கிறேன் பாரியான்னு. அவர் பார்த்தாரு, மனுக்குலமே, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுமா போயிருப்பான் தெரியுமா? எல்லாரும் மத்தியில், அன்பானவர்களே, நான் ஒரு மனுஷன் அல்ல, நான் ஒரு புழு. என்ன சொல்ல போறீங்க இனிமேல்? வாயை திறந்து சொல்லுங்க. நீ புழுவா கடை, நீ மண்ணா கடை, நீ மக்கி கடை, நீ ஒண்ணு இல்லாத கடை, நீ முட்டாளா கடை, உன் மேல கர்த்தருடைய தேவ ஆவியானவர் இருக்கிறாரா? இருக்கிறாரா? இந்த ஒரு வீரம் வேண்டும் அன்பானவர்களே. இது ஒண்ணு தையா எனக்கு வருது பாருங்க, திமிரு. எங்க போனாலும் எனக்கு இருக்கிற ஒரே திமிரு என்ன திமிரு? இந்த திமிரு. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், 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 உங்களுக்கெல்லாம் இந்த திமிரு பிடிக்குமா? கர்த்தாவே, இந்த பரிசுத்த திமிரு இயேசுவின் நாமத்தில் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பிடிக்கட்டும் ஆண்டவரே, பிடிக்கட்டும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த திமிரு பிடிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல் இருப்பதை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். இது வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு திமிர் மட்டும் வராது. பாவ சோதனை வரும் பொழுது நீங்க சொல்லுவீங்க, நான் மனுஷன் தானே. பாவம் செய்யற எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை, நான் மனுஷன் தானே. உன்னை யார் மனுஷன்? மனுஷன், நீ தேவ மனுஷன்.
தேவாவி சொல்லுங்க, தேவாவி தேவாவி என் மேல வந்ததுனால என் மேல வந்ததுனால நான் தேவ மனுஷன், நான் தேவ மனுஷன் சொல்லிக்கிட்டே இருங்க. நான் தேவ மனுஷன், நானே தேவ மனுஷன், உலகத்தில் நானே தேவ மனுஷன், தேவாவி என் மேல் நிரந்தரமாய் இருப்பதால் நானே தேவ மனுஷன், நானே தேவ மனுஷி. கமா பட்டல பார்பல் பிரிக்கோ த்ரிக்கல் பிரிக்கோ ஹட்டல் பிரிக்கோ டைடா ஆத்ரு பெலி பலத்ரோ டாக்ரு பரத்ரா டால்கா பக்லு அஸ்தோ பிரிக்கோ தேவ மனுஷி. கவனிங்க அன்பானவர்களே, இந்த தாவீது மேல அபிஷேகம் வந்த உடனே சவுலை விட்டு அபிஷேகம் என்ன பண்ணிச்சு? கொஞ்சம் வாய் தரன்னு சீக்கிரம் சொல்லுங்க. விலகியது. அபிஷேகம் விலகின உடனே கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவன் மேல் வந்தது. இப்ப நான் ஒரு ஷாக் நியூஸ் சொல்ல போறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எந்த பகுதியில் உங்களை ஆளுகை செய்யவில்லையோ அந்த பகுதியில் பொல்லாத ஆவி நுழைந்து விட்டது. எந்த பகுதியில் தேவ ஆவியானவர் உங்களை நிறைக்கலையோ அந்த பகுதியில் ஒரு கலங்க வைக்கிற ஆவி, ஒரு பொல்லாத ஆவி இடம் பிடித்து விட்டது. அதனாலதான் பைபிள்ல சொல்லுது, ஆவியில் நிறைந்திருங்கள். ஏன்னா நீ ஃபுல்லா ஹோலி கோஸ்ட்ல இல்லைன்னா ஒரு எரிச்சல் ஆவி உள்ள வரும், ஒரு பொய்யாவி உள்ள வரும், ஒரு மாம்ச இச்சை உள்ள வரும், ஒரு இச்சை ஆவி உள்ள வரும். பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன தெரியுமா? இன்னைக்கு காலையில இந்த ஆளு அந்நிய பாஷை பேசாம, இது கொஞ்சம் ஆவியில நிரம்பாது, தூங்கி எழுந்த உடனே காஃபி டீன்னு வெளியே போகாதா, எதையாவது போட்டு மண்டையில குழப்பிக்கிட்டு அப்படியே வெளியே போவாதா? ஏன்? தேவாவி உள்ளே இல்லை என்றால் போகலாம். அந்த ஆவி மட்டும் அவனை ஆளலைன்னா நம்ம போயிடலாமே. அன்பானவர்களே, ரொம்ப வேதனையா சொல்றேன். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறதுக்கே சாத்தா உங்களை சோதிப்பான். ஏன்னா உள்ள இருக்கிற ஒரு சோர்ந்துட்டார்னா இவர் மேல நம்ம மிதிக்கலாமே. அதனாலதான் பைபிள்ல பாத்தீங்கன்னா எபேசியர் 4:27 30 பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், அப்படியே பின்னால வரும், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்ப ஒரு கேள்வி இயேசு கேட்கிறார், என்னை மனிதர்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? சீஷர்கள் சொன்னாங்க, எரேமியா என்று சொல்லுகிறார். ஆமா. எசேக்கியேல் என்று சொல்லுகிறார்கள். ஆமா. மோசே என்று சொல்லுகிறார்கள். ஆமா. கடைசியில் கர்த்தர் கேட்டார், ஓகே அவன் ஏதாவது சொல்லி போட்டோம், நீ என்ன சொல்ற? நான் யார்? நீ சொல். எனக்கு நீ சொல்றதுதான்பா முக்கியம், வெளியாளை பத்தி எனக்கு என்னப்பா? உடனே பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இயேசு. உடனே இயேசுக்கு ஒரு சிரிப்பு வந்து, பேதுருவே, இதை நீ மாம்சத்திலும் ரத்தத்திலும் சொல்லவில்லை, என் பிதாவின் ஆவியானவர் உனக்கு இதை வெளிப்படுத்தினார். உடனே பேதுரு அப்படி காலரை போட்டுக்கிட்டு அந்த 11 பேர் அப்படி ஒத்த கண்ணில் பார்க்குறான். பார்த்தாடா, ஹோலி கோஸ்ட் என் மேலே வந்துட்டார், பார்த்தாடா, ஆவி இல்லாத ஜனமே வர்றா, என்னதான் சொல்லிட்டாருன்னு. கொஞ்ச நேரம் பொறுத்த உடனே இயேசு சொன்னார், நான் சிலுவைக்கு போக போறேன், என்னை காரி துப்ப போடுறார், தாடி மயிரை பிடித்து இழுக்க போகிறார், பலார் என்று கன்னத்தில் அடிக்க போகிறார். உடனே பேதுரு, ஜீசஸ் கொஞ்சம் அப்படி தனியா வரீங்களா? எவ்வளவு திமிர் பாருங்க, இவர் அவரை கூப்பிடுறாரு. என்னப்பா? அவரும் பாருங்க சாந்தமா வர்றாரு. இப்படி வந்து, ஆமா ஏதாவது இருக்கா உங்களுக்கு? என்னடா அப்படிலாம் சொல்லக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? கடிந்து கொண்டானா. உடனே இயேசு இப்படி திரும்பி பார்த்தாரு, சாத்தானே போடா பின்னால, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷன் புத்தியை யோசிக்க போடா. இயேசுவின் நாமத்தில் 11 பேரும் அவனை பார்க்கறாங்க ஒரு பார்வை. எனக்கு ஒரு கேள்வி, 5 நிமிஷத்துக்கு முன்னே ஆவியானவர் வந்தா
5 நிமிஷம் பின்னே சாத்தான் எங்கே வந்த, 5 நிமிஷம் முன்னே ஆவியானவர் வந்தா, 5 நிமிஷம் பின்னே சாத்தான் எங்கே வந்தான். அந்த ஒரு பகுதியில வந்தான், ஃபுல்லா வரல. அந்த ஒரு பகுதியில ஏசாயாவுக்கு சிலுவை வரக்கூடாதுன்னு நம்ம பாருங்க, அங்க ஒரு வெற்றிடம், அந்த வெற்றிடத்திலே சாத்தான் வந்தார். மாமியார்கிட்ட நீங்க பேசுறதே இல்ல, என்ன ஆகும் தெரியுமா? ஜெபத்தோட்டத்துக்கு வந்த உடனே பிசாசு உள்ள இருந்து சொல்லுவான், ஏன்டா அப்படி குதிக்கிறடி? மாமியார்கிட்ட சண்டை போட்டு நீ இருக்கிற வரைக்கும் நான் உள்ள இருந்து வெளியே போக மாட்டேன். எல்லா ரூம் இருந்தாலும் எனக்கு தான் நீ ஒரு ரூமை கொடுத்துட்டிய. ஆவியில் நிறைந்திருக்கும் பொழுதே எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்த பகுதியில் ஆவியானவர் உங்களை நிறைக்கலையோ அந்த பகுதியில் பொல்லாத ஆவி அலைக்கழிக்கிறது. இதனாலதான் தாவீது விபச்சாரம் பண்ணினானு. அப்ப என்னன்னு அழுகுறான் தெரியுமா? ஐயா, நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன், என் எக்ஸ் மாஸ்டரை பார்த்திருக்கிறேன். சவுல் மேல இருந்த அந்த அபிஷேகம் வெளியே போச்சு ஐயா, உடனே பொல்லாத ஆவி வந்துச்சு ஐயா. என் வாழ்க்கையில நம்முடைய பரிசுத்த ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஐயா. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். இன்று நிரந்தரமாக பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வாசம் பண்ண விட்டு விட்டார். இப்ப நீங்க பாவம் செய்யும் போது ஆவியானவர் வெளியே போய், நீங்க உபவாசம் பண்ணும்போது உள்ள வந்து, சண்டை போடும் போது வெளியே போய், சமாதானம் ஆகும்போது உள்ள வந்து 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 போய்கிட்டு இருக்கிறது இல்ல, உள்ளவே இருக்கிறார். ஆனா துக்கமாகி விடுகிறார். நீங்க பேசுறது அவரை துக்கப்படும், நீங்க பார்க்கறது அவரை துக்கப்படும், நீங்க கவனிக்கிறது அவரை துக்கப்படும். நீங்க போய் பேசும்போது அவருக்கு துக்கம் வந்து, துக்கம் வந்த உடனே குவாட்டா உட்கார்றாரு. சாத்தான் சொல்றான், ஓகே, அவர் குவாட்டா இருக்கிற நேரத்தில் நான் கொஞ்சம் வேலையை முடிச்சுக்கலான்னு வரேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் மேல் இருக்கிற அபிஷேகம் என் வாழ்க்கையை செழிப்பாக்க போகிறது. என் மேல இருக்கிற அபிஷேகம் என் தலையை உயர்த்த போகிறது. என் மேல இருக்கிற அபிஷேகம் என்னுடைய உண்மையான மரியாதை. அந்த அபிஷேகம் எல்லா பகுதியிலும் நிரம்பி வழியட்டும். கைகளை உயர்த்துங்க. நான் இந்த அபிஷேகம் எந்த பகுதியில உங்களை நிரப்பலையோ அந்த பகுதியில நிரப்பும்படி கேளுங்க. எந்த உறவுல நீங்க தவறு செய்யறீங்களோ அந்த இடத்துல ஆவியானவர் வந்து ஆளுகை செய்யும்படி கேளுங்க. உங்க நாக்குல பொய் அடிக்கடி வந்தா அந்த நாவுல ஆவியானவர் வரும்படி கேளுங்க. யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லி கொண்டிருக்கிற வரை ஆவியானவர் நீங்கள் துக்கப்படுகிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய தயங்குகிறார். அசுத்த ஆவி உங்களை கலங்க பண்ணுகிறது. முழங்காலை முடக்கி விடும் முழங்கால அளவு அல்ல, முழங்காலை முடக்கி விடும் முழங்கால அளவு அல்ல, நீச்சலாழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சலாழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, விண்ணக காற்றேனி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மங்கிடும். கவனிங்க, சவுல் மேல இருந்து கர்த்தருடைய ஆவி என்ன ஆச்சு? விலகிச்சு. எந்த ஆவி வந்துச்சு? இப்ப நீங்க எனக்கு கொஞ்சம் கரெக்டா பதில் சொல்லணும். இப்ப சவுலுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? அவன் தலைவனா இருக்கிறான். அவனை சுத்தி ஒரு பெரிய போர் வீரர்கள் கோலியாத்தை அடிக்க போறாங்க. கோலியாத்து மேல எத்தனை பேர் இருக்கு? 17:43 பாத்தீங்கன்னா அவன் இருக்கிறானே, அவன் ஒரு பெரிய பிசாசு. அவன் தாவீத தன்னுடைய தேவர்களின் பேரை சொல்லி சபிக்கிறான்.
அப்ப அவன் மேல எத்தனை தேவர்கள் இருக்குது சொல்லுங்க வாயை திறந்து. நிறைய தேவர். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏற்கனவே சாத்தான் உள்ள இருக்கிற ஒரு ஆளு இன்னொரு சாத்தானை விரட்ட முடியுமா? முடியாது. சொல்லுங்க வாயை திறந்து. முடியாது. இந்திய பலவான துரத்த முடியுமா? முடியாது. வாயை திறங்க ஐயா. முடியாது. கட்டுகிறேன். அவன் சொல்லுவான், நீ ஏன்டா வெளியே கட்டுற? நான் தான் உள்ளவே உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆடா கட்டி பிடிச்சுக்கிட்டு. இந்திய பலவானே, ஏன் அவ்வளோ சத்தம் போடுற? நான் தான் உள்ள உட்காந்து இருக்கிறேன், அதுக்கு ஏன் அவ்வளோ சத்தம்? எல்லாரும் கையை வச்சு, இதுவரை உங்க வாழ்க்கையில வந்த எல்லா தோல்விக்கும் காரணம், எல்லா பகுதி தோல்விக்கும் காரணம், எங்கேயோ ஒரு இடத்தில் ஆண்டவர் ஆளுகை செய்யாமல் சாத்தான் ஆளுகை செய்தார். அதனால் எவ்வளவு முயற்சி எடுத்தும் ஒரு ஜெயம் இல்லை, ஒரு ஜெயம் இல்லை, ஒரு ஜெயம் இல்லை. ஒரு கேள்வி, இந்த செய்தி எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்றவங்களாம் கையை வைத்துக்கு. சரி, இந்த செய்தி எனக்கு கர்த்தர் கொடுத்தது உங்களை குற்றப்படுத்தவா இல்ல உங்களை சுத்தப்படுத்தவா? எப்ப ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்தாலும் அது உங்களை குற்றப்படுத்தி உங்ககிட்ட இந்த குறைன்னு வெளியே அனுப்பல. நான் அதை பற்றி எதையோ ஒன்று செய்ய போறேன். ஐ எம் கோயிங் டு டு சம்திங் அபவுட் இட். ஹல்லேலூயா. நான் உனக்குள்ள என்னமோ செய்ய போறேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள், சகல பாவங்களையும். தலையில வைங்க, சிந்தனையில் உள்ள பாவம், சிந்தனையில் உள்ள பாவம். நாக்குல வைங்க, நாக்குல உள்ள பாவம், உணர்ச்சியில் உள்ள பாவம், உடல்ல இருக்கிற பாவம், என் உறவுகள்ல இருக்கிற பாவம், எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தம் கழுவுகிறது. ரத்தம் எங்க படுதோ அங்க எண்ணெய் கொட்டும். பைபிள்ல நீங்க அதை வாசிக்கல. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்ன தலை முதல் கால் வரை கழுவு, தலை முதல் கால் வரைக்கும் அபிஷேக தைலம், அபிஷேக தைலம் யமேல யமேல பபரபஸ. சொல்லுங்க, யமேல பரபல கத்தரல பக்க ஹக்லபஸே பிரபா ஹக்லபஸோ. அது இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த எண்ணெய் நான் இறங்குறத பார்க்கிறேன். அநேகர் மேலே அந்த எண்ணெயை ஊற்றுகிறார். ஒரு அபிஷேக தைலம் இறங்குகிறது. வல்லமையான ஊழியர்கள், வல்லமையான ஊழியக்காரர்கள், வல்லமையான ஊழியர்கள், வல்லமையான ஊழியக்காரிகள், வல்லமையான ராஜாக்கள், அசுத்த ஆவிகளை விரட்டுகிறவர்கள், தேசங்களை மாற்றுகிறவர்கள். அபிஷேகம் இறங்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ. வண்டர்ஃபுல், 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 வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். நான் பார்க்கிறேன் உங்க மேல ஒரு எண்ணெய் இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ, thank you, thank you. Wonderful Holy Spirit, wonderful, wonderful. Let the anointing flow, Father, in Jesus name. Thank you. Thank you. Oh, thank you, thank you. I love you. Bahaton chocolate bread and kal tandula bremel sabel bereka. Hey, club rumosi mal clean rubusirbo. Hey, clam rubus back reto bribal kalatrota. Tesbo ribakalatrota. பல வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தால் நிரப்பி, உங்க தாளந்துகளை அபிஷேகத்தால் நிரப்பி, உங்க வரங்களை அபிஷேகத்தால் நிரப்பி, வல்லமையான ஊழியக்காரர்களாய், வல்லமையான ஊழியக்காரிகளாய் உங்களை மாற்ற போகிறார். ரிசீவ், 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 ரிசீவ். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. அன்று தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட எண்ணெய் இன்று உங்க மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க உடம்புல அது தெரிகிறது. யூ ஆர் ஃபீலிங் இட் நவ. உங்களுக்கு அது விளங்குகிறது. உங்க மேல ஒரு தென்றல் காற்று போல, உங்க மேல யாரோ எண்ணெயை ஊத்துற மாதிரி, உங்க மேல ஒரு நெருப்பு விழற மாதிரி, ஒரு கரண்ட் பாய்வது போல அநேக உடல்ல அது பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவரே, நன்றி இயேசு ராஜா, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி இயேசு ராஜா, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசு ராஜா. ஓ நமஸ்காரம். வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க மேல வந்திருக்கிற அபிஷேகத்தினுடைய மகிமையை நீங்க எதிர்காலத்துல பார்க்க போறீங்க. ஒரு நாள் வரும்,
நீங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வருவீர்கள். இப்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும். தாவீது மேல எண்ணெய் வந்த பிறகு அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த அபிஷேகம் அவனுக்கு வாசல் திறந்தது. அந்த அபிஷேகம் அவனுக்கு ராஜா அழைப்பை தந்தது. அந்த அபிஷேகம் அவனை ராஜாவோட சேர்த்தது. அந்த அபிஷேகம் கோலியாத்தை கீழே விட தள்ளியது. அந்த அபிஷேகம் உங்க மேல வந்திருக்கிறது. வாலிப பிள்ளைகளை இதை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த நாளை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் என் மேல எண்ணெயை ஊற்றினார். அன்று சாமுவேல் தீர்க்கதரிசி கொம்பை உயர்த்தி உடைச்சு ஊத்துனது மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அண்ணன் வந்தார். என் மேல அன்றைக்கு அபிஷேகத்துக்கு ஜெபம் பண்ணினார். ஒரு நாள் வர நான் உயர்த்தப்படுவேன். ஒரு நாள் வர நான் ராஜாக்களோட உட்காருவேன். ஒரு நாள் வரும் கோலியாத்தை கீழே தள்ளுவேன். ஒரு நாள் வர நான் நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். நம்மை உண்டாக்கிய நம் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அடுத்து ஆராதனை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆராதனை. தாவீதின் மேல எண்ணெயை ஊத்துன உடனே அவனுக்கு வந்த ஒரு வரம் என்ன தெரியுங்களா? சுரமண்டலம் வாசிக்கிற வரம். அவன் யாழ் வாசிப்பான் பாருங்க. இத வாசிச்சு வாசிச்சு சாதாரணமா வாசிக்கல, நன்றாய் வாசிக்க ஆரம்பிச்சான். நன்றாய் வாசிக்கல, தேர்ச்சியாய் வாசிக்க ஆரம்பிச்சான். சவுல் மேல பொல்லாத ஆவி. இந்த பொல்லாத ஆவி ஒருத்த மேல இருந்தா வேலைக்காரனுக்கு கூட அது தெரியும். புருஷன் மேல பொல்லாத ஆவி இருந்தா மனைவிக்கு சத்தியமா தெரியும். என்னங்க அப்படி சொன்னாலும் உள்ள தெரியும், இந்த பிசாசு போவாதா இவனை விட்டு. சரி, ஒரு ராஜா எவ்வளோ கம்பீரமா இருக்கணும். ஒரு வேலைக்காரன் சொல்றான், ராஜா உன் மீது கர்த்தரால் விரவடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது என்பது உண்மைதானே? அவன் சொல்றான், அது எனக்கும் தெரியுது, உனக்கும் தெரியுது, அது ஊரறிந்த உண்மை. ஒரு பொல்லாத ஆவி உனக்குள்ள இருந்தா உனக்கே தெரியும். திடீர்னு ஒரு கலக்கம் வரும், திடீர்னு நல்லா இருப்ப, திடீர்னு வாயில என்ன ஒண்ணு வரும். அது உனக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அப்ப அவன் சொல்றான், ராஜா இப்படி பொல்லாத ஆவி உங்க மேல வரும்போது நீங்க நல்லா வர்றதுக்கு ஊரறிஞ்ச ஒரு உண்மை இருக்க தெரியுமா? என்னப்பா அது? ஒரு நல்ல சொரமண்டலம் வாசிக்கிற ஒருத்தனை கொண்டு வந்து அவன் அந்த யாழை மீட்டினால் உமக்குள் இருக்கிற அசுத்த ஆவி விலகி நீர் நலம் அடைவி. அசுத்தாவியை விரட்டுறதுக்கு ஊலாம் ஒண்ணும் வேண்டாம். அவர் சொல்ற சிம்பிள் மெத்தட கையாடினா போதும். ஆவியின் அபிஷேகம் பெற்றவன் வாய திறந்து இசை பாடினால் ஓடாத பேய்கள் இல்லை இல்லை, ஓடாத பேய்கள் இல்லை இல்லை, ஓடாத பேய்கள் இல்லை இல்லை, ஓடாத பேய்கள் இல்லை இல்லை. வாடி தைதோம் தைதோம் தடிகிடதோ நடிகிடதோ. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு இதை நான் ராத்திரிலாம் சொல்லிட்டு இருக்க முடியும். பாட்டு பாடியே பேய ஓட்ட முடியும், பாட்டு பாடியே கேன்சரை அழிக்க முடியும், பாட்டு பாடியே மாறாத ஆளை மாற்ற முடியும், பாட்டு பாடியே சிறைச்சாலை கதவை உடைக்க முடியும், பாட்டு பாடியே எரிகோவை கீழே தள்ள முடியும், பாட்டு பாடியே எதிரிகளை சண்டை போட வைக்க முடியும். பாட்டு என்பது சாதாரணம் அல்ல அன்பானவர்களே, பாட்டு என்பது சாதாரணம் அல்ல. 35 வருஷம் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். நான் பாட்டு பாடும்போது அசுத்த ஆவிகள் அலர்னதை ஒரு முறை அல்ல, நூற்றுக்கணக்கான முறை பார்த்திருக்கிறேன். நான் பாடும்பொழுது கேன்சர் கட்டிகள் மறைந்ததை நான் பார்த்திருக்கிறேன். சென்னை பட்டணத்தில் ஒரு 2 நாள் ஆராதனை பற்றி டீச் பண்ணேன். ஆண்டவர் இப்பொழுது சீயோன் கூடாரத்தை மறுபடியும் திருப்புகிறார், தாவீதின் ஆடல் பாடல் சபைக்கு வரப்போகிறதுன்னு சொன்னேன். முடிச்சுட்டு வெளியே போயிட்டு பிறகு எங்கள் ட்ரெயின் ஒன்று ஓடி வந்துச்சு. அண்ணா என்னான்னு கேட்டேன். ஒரு ஹிந்து அம்மாவை கூப்பிட்டு வந்த அண்ணன்
பெரிய கட்டி இருந்துச்சுன்னா ஆப்ரேஷனுக்கு கொண்டு போனேன். அதுக்கு நீங்க பேசின ஒண்ணுமே புரியல, சியோனும் புரியல, தாவீதும் புரியல, கூடாரமும் புரியல. ஆனா உட்காந்து ஓன்னு அழுவது நானுச்சு. என்னன்னு கேட்டேன். நீங்க அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த கட்டி கரைஞ்சு போச்சுன்னா அது ஓன்னு அழுவது. நான் ஆராதனை மகிமையை பார்த்தவன். எனக்கு ஆராதனையில பவர் இல்லைன்னு இந்த உலகத்துல யார் சொன்னாலும் போ சாத்தானே என்று தைரியமாய் சொல்லுவேன். There is power in praise. There is power in worship. ஆராதனை மேலே போகும் பொழுது தெய்வ பிரசன்னம் கீழே வருகிறது. தெய்வ பிரசன்னம் இந்தியாவை நிரப்பும் பொழுது பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறது. ஜெபிக்க 1000 பேர் இருக்கிறார்கள், ஆனால் துதிக்க மிகச்சிலரைத்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்க வேண்டான்னு சொல்ல, ஜெபத்துக்கு 2வது இடம், துதிக்கு முதல் இடம். ஜெபம் தேவையை சுற்றி வருகிறது, ஆராதனை தேவனை சுற்றி வருகிறது. தேவன் முன்னே, தேவை பின்னே. தேவன் முன்னே, தேசம் பின்னே. இத மறக்காதீர்கள் அன்பானவர்களே, மறக்காதீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தாவீது சும்மா யாழ் இசைக்கலையா, சும்மா யாழ் இசைக்கல. அவன் ஒரு யூத குலம், யூதா நல்ல ஸ்தோத்திரம். அவன் காலையில எழும்பும்போது சொல்லுவான், வீணையே எழும்பு, யாழே எழும்பு, சுரமண்டலமே எழும்பு, நான் கர்த்தரை உயிருள்ள அளவும் கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? துதிகளின் பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க. அபிஷேகம், அபிஷேகம் பிளஸ் பிளஸ் ஆராதனை, ஆராதனை is equal to அபூர்வ சக்தி, அபூர்வ சக்தி. 40 நாள், 40 நாள் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. 40 நாள் காலையும் மாலையும் கோலியாத்து வந்து நின்று இஸ்ரவேலை இழிந்திடுவார். காலையில வருவான், உங்கள் நடுவிலே ஒரே ஒரு வீரனை அனுப்புங்கள், ஒரு வீரனை, ஒரு வீரனை. அவன் என்னை கொன்றா, நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு சாமி சரணம் போடுவோம். நான் அவனை கொன்றா, நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகள். காலையில வரான், இஸ்ரவேலர் எல்லாரும் காலையில ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெற்றி கொடி பிடித்திடுவோம், இந்த வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்து வரும் வரைதான் அந்த பாட்டு வாயில் இருக்கும். கோலியாத்து வாயை தீரந்தா இந்த பாடும்படை ஓட்டம் பிடித்திடும். உடனே எல்லாம் ஓடிடுவான். சரி, இவன் தான் ஓடினான, பேசாம வீட்டிலே போய் தூங்கி இருக்கலாம்ல, போர்க்களத்தில் இருக்கிறானா. உடனே ஈவினிங் வருவான், மறுபடியும் ஈவினிங் 40 கால மாலை 80 முறை சவால் விடுறான் ஐயா. ஒரு ஆளுக்கு துணிவு வரல ஐயா. ஆனா ஒரே ஒரு மனுஷன் சொன்னான், நான் அவனை கொன்று காட்டுகிறேன். அவன் யாரு? யாழிசைக்கும் மனிதன் அவன், அல்லேலூயா அல்லேலூயா. யாழிசைக்கும் மனிதன் அவன், அல்லேலூயா அல்லேலூயா. பாட்டு பாடும் தாவீது, அல்லேலூயா அல்லேலூயா. கோஷமிடும் இளைஞன் அவன், அல்லேலூயா அல்லேலூயா. சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேர்ச்சி அடைந்த நன்றாக வாசிக்கிற ஒருவனை அழைத்து கொண்டு வா, அழைத்து கொண்டு வா. போர் வீரர்கள் ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், தேடுவேன் நான், எங்கே தேடுவேன். சுரமண்டலக்காரனை நான் இங்கே தேடுவேன், சுரமண்டலக்காரனை நான் எங்கே தேடுவேன். பிரசங்கியை கண்டேன் ஆனால் பாடகன் இல்லையே, பிரசங்கியை கண்டேன் ஆனால் பாடகன் இல்லையே. ஜப மனிதனை கண்டேன் ஆனால் துதி மனிதன் இல்லை,
ஜெப மனிதன் உண்டு, ஆனால் துதி மனிதன் இல்லை. ஒரு மணி நேரம் துதிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் பிசாசு எவ்வளவு ஸ்டாப் பண்ணுவான்னு. ஆனா அந்த துதி தான் அவனுக்கு வருகிற சதி, அவனை மிதிக்கிற மிதி. அப்போ ஒருத்தர் சொன்னான், இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், வாசிப்பதில் தேறினவன், வாழ்த்து பாடலிலும் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, பேச்சாற்றல் உள்ளவன், பார்க்க வசீகரமானவன், காரிய சமர்த்தன், துதி வீரன் அழகானவன், என்றும் துதி வீரன் சாமர்த்தியம், துதி வீரன் அழகானவன், என்றும் துதித்திடும் சாமர்த்தியன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, துதிக்கிறவன், பராக்கிரமசாலி, துதிக்கிறவன், சௌந்தரியம் உள்ளவன், துதிக்கிறவன், செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும், துதிக்கிறவன், போர்வி துதிப்பீங்களா? துதிப்பீங்களா? பாடிக்கிட்டு இருப்பீங்களா? பாடுகள் நடுவுல பாட்டு பாடுவீங்களா? இருட்டுல பாடுவீங்களா? சொல்லுங்க. பாடுவோம். அடிக்க வரவன் முன்னால பாடுவீங்களா? பாடுவோம். 2 அடி அதிகமா விடும், பாடிடுவோம். அவன் முன்னால பாடாதீங்க, அடி வாங்கிட்டு ரூம்ல போய் 2 பாட்டு பாடுங்க. இயேசு பாப்பா, என் பிள்ளை புருஷங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து பாட்டு பாடுறாரு. உடனே அந்த அடிக்கும் கரத்தை அணைக்கும் கரமாக மாற்றி, மாறாத மனிதர்கள் உன் துதி வல்லமையால் மாறுவார்கள். பல வருஷமா உன்னை பயங்காட்டி கொண்டிருக்கிற தடைகள் உன் வாயில இருக்கிற வர துதிக்கு முன்பாக அந்த தடை உனக்கு மாறிவிடும். வடை வாயில போட்டு மெல்லு. துதிக்கு பவர் இருக்கு அன்பானவர்களே. there is power in praise, there is tremendous power in praise. பரலோகத்தை பரலோகமாக மாற்றுவது எது? துதி. பூலோகத்தை பரலோகமாக மாற்றுவது எப்படி? அதுவும் துதியின் மூலமாகத்தான். உன் வீட்டை மோட்சலோகமாக மாற்றுவது எப்படி? துதிக்கும் போது வீடு மோட்சமாய் மாறுகிறது, இல்லைனா மோசமாயும் போகிறது. உன்னையே ஒரு குட்டி மோட்சமாய் மாற்றுவது எது? துதி 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 துதி. கவனிங்க அன்பானவர்களே, இந்த துதித்துக் கொண்டே அவன் அப்பியாசம் எடுத்தான். கவனிங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்றேன். அவன் பாடுறான், சவுல் மேல ஒரு அசுத்தாவி வருது. இவன் என்ன பண்ணுவான்? உடனே பிசாசு சவுல் மேல நான் ஓடிடுறேன் ஓடிடும். உடனே 4 நாள் கழிச்சு மறுபடியும் முருங்கை மரத்து மேல ஏறும். உடனே இவன் எடுப்பான். உடனே அசுத்தாவி ஓடும். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுக்கு கர்த்தர் அந்த அறையில் பயிற்சி கொடுத்தார், அப்பியாசம் கொடுத்தார். என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு பிசாச ஓட்டுற நீ, ஒரு நாளைக்கு தேசத்தில் இருக்கிற பிசாச ஓட்ட போகிற. இன்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை ஓட்டுகிற நீ, ஒரு நாளைக்கு கோலியாத்தின் மேல கோலி குண்டு ஏறிய போகிறார். ட்ரைனிங்காக அங்க ஒரு ஆளு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்றேன். அண்ணா, எனக்கு அசுத்தாவி வெளியே இல்லைன்னா, என் பெட்லயே இருக்குண்ணா, என் வீட்டுக்குள்ளவே தான் போராட்டம். சில பேர், எனக்கு யாரும் போராட்டம் இல்லை பிரதர், எனக்குள்ளவே போராட்டம். ஆண்டவர் சொல்றாரு, நீ யாழ் இசைத்து நீ பாடி உனக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவியை விரட்டு. நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் வரும், நீ ஆயிரங்களுக்கு முன்பாக நிற்க போகிறாய்.
கோலியாத்தை கீழே தள்ள போகிறாய். அப்பியாசம். உங்களுக்கு எனக்கும் வர போராட்டம் எல்லாம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. உன் வாழ்க்கையில எல்லா போராட்டமும் உனக்கு ஒரு ட்ரைனிங், ட்ரைனிங்லயே நீ சோர்ந்து போலாமா? சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கவனிங்க. நான் இயேசுவோட இந்த அகில உலகத்தையும் ஆள போறேன்றவங்கள கையை உயர்த்தி காட்டுங்க. நான் ஒண்ணு சொல்லட்டா, திடீர்னு ராஜாவா ராஜாத்தியா நீங்க வந்துடுறது இல்ல. இன்னைக்கு போர் பயிற்சி எடுக்கணும். அந்த போர் பயிற்சிக்காகத்தான் உன் வீட்டுல உன் புருஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு நீ ஆள போகிறாய். அந்த ஆளுகைக்கு உனக்கு ஒரு பயிற்சி தேவை. அதனால் தான் நீ தாலி கட்டின அந்த மனைவி உன் பக்கத்தில் இருக்கிறாள். எனக்கு ட்ரைனிங் கொடுக்க ட்ரைனிங் மாஸ்டர் எந்த நாரை வாடினார். இந்த ட்ரைனிங்கில் பாஸ் பண்ணினா எனக்கு ப்ரமோஷன் அன்று கிடைக்கும். இந்த ட்ரைனிங்கில் பாஸ் பண்ணினா ப்ரமோஷன் அன்று கிடைக்கும். இந்த சின்ன சின்ன ட்ரைனிங்கில் நான் பாஸ் பண்ணி அங்கே பெரிய ஆளாவே, நான் பெரிய ஆளாவே, நான் பெரிய ஆளாவே. சவுல் சொல்றான், உன்னால முடியாது, நீ சின்னவன், கோலியாத்து ரொம்ப பெரியவன். தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னாத்தானே தெரியும். ராஜா, நான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கம், ஐயோ பயமா இருக்குதே, மறு விசை ஒரு கரடி வந்தது. அப்புறம் என்னுடைய ஒரு ஆட்டை பிடித்தது. பிடிச்சிருச்சா? விட்டேனா? நான் விட்டேனா? நான் அதை தொடர்ந்து ஓடினேன் ராஜா. ஓடி சிங்கம் ஓட ஓட, நான் ஓட ஓட ஓட, கரடி ஓட ஓட, நான் ஓட, ஒரு அடி அடித்தேன் ராஜா. என்ன ஆச்சு? அது என்னை விழுங்க வந்தது தெரியுமோ? என்ன நடந்ததோ? வாயை பிடித்து கிழித்தே, அப்பளம் போலவோ வாய்க்குள் கையை போட்டே, போட்டு என் ஆட்டை பிடித்து இழுத்தே. அடடடடடடடா. இந்த கோலியாத்து அந்த சிங்கத்தை போல கரடியை போல ஒரு வந்தா. சபா 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 எண்டலரோ ஷண்டபொரு திண்டலரோ டொலரோ திண்டலரோ பெக்லசோ என் சபரே ப்ளோக்ரே பஸ்கட்டபரே. இப்போ உங்களுக்கு தெரியுதா கரடி ஏன் வந்துச்சுன்னு? சிங்கம் ஏன் வந்துச்சுன்னு தெரியுதா? என்கிட்ட இருந்ததே கொஞ்சம் ஆடு, அதுக்கு வந்துச்சே கரடி, அதுக்கு வரல. உன்னை கோலியாத்துக்கு தயார் பண்ண வருகிறது. பயிற்சி இல்லாமல் உனக்கு பதவி இல்லையே. இல்லை. பதவி இருக்க வேண்டும் என்றால் பயிற்சி வேண்டுமே. பயிற்சி இல்லாமல் உனக்கு பதவி இல்லையே. பதவி வேண்டுமா உனக்கு பயிற்சி வேண்டுமே. எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களே, ஆமா, இத்தனை 1000 பேருக்கு முன்பாக சவால் விடுகிறீர்களே, உங்களுக்கு பயிற்சி கிடைத்ததா? கிடைத்ததா? எத்தனை சிங்கம் எத்தனை கரடி அடித்த வீரன் நானே. எத்தனை சிங்கம் எத்தனை கரடி அடித்த வீரன் நானே. வீட்டில் பேய்கள் ஊரில் பேய்கள் துரத்தின வீரன் நானே. வீட்டில் பேய்கள் நாட்டில் பேய்கள் துரத்தின வீரன் நானே. அன்பானவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்றேன். உன்னை கர்த்தர் நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக அழைத்திருக்கிறார். வீட்டிலே நீ சந்திக்கிற போராட்டம் உன்னை நாட்டுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற கர்த்தர் கொடுக்கிற ஒரு அபியாசம், ஒரு ட்ரைனிங், உனக்கு ஒரு வாழ்வு பயிற்சியை தருகிறார். அது உனக்கு ஊழிய பயிற்சியாக மாறப்போகிறது. இதை பார்த்துட்டீங்கன்னா வாடா ஒரு கை பார்த்துக்கிறேன்னு
உங்களை அலக்கழிக்கிற எந்த ஆவியையும் நீங்கள் பாட்டு பாடி ஜெயிக்க முடியும். ஆரவாரம் பண்ணி ஜெயிக்க முடியும். இங்க கவனிங்க, 40 நாள் காலை சொல்லுங்க, காலை மாலை. கோலியாத்து வந்து என்ன சொல்றான் தெரியுமா? நான் பெலிஸ்தியன் அல்லவா, நீங்கள் சவுலின் வேலைக்காரர்களில். அங்கேயே ஒரு மட்டம் தட்டுறான். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள்னு கூட சொல்ல வரல அவன். அடுத்து சொன்னான், நான் ஒருத்தன் வரேன், எவனா சமர்த்தன அந்த வாடா, ஆனா இந்த வாடா அப்படி. அதோட விட்டானா, நான் இஸ்ரவேலனுடைய சேனைகளை நிந்திக்கிறேன்றான், இழிவுபடுத்துகிறேன்றான். எவனுக்காவது சூடு இல்லை, சொரணை இல்லை. அவன் பார்த்தான், அவன் நிந்திச்சா என்ன, அவன் என்ன சொன்னா என்னடாப்பா, நமக்கு வந்து புள்ள குட்டி குழந்தை மருமகன் பேரப்பிள்ளைக்கு டிசென்ட்ரி ஆகுது, அதுக்காக ஜெபிச்சுக்குங்க. அவன் பார்த்தான், நம்ம உயிரை உருப்படியா பார்த்துக்குவோம். அபிஷேகம் பெற்று ஆராதிக்கிற ஒரு மனிதனுக்கு நிகர் 1000 போர் வீரர்கள் இல்லை அன்பானவர்களே. One man with the Holy Ghost is majority. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற ஒரு நபர் தான் பெரும்பான்மையானவர். ஆமென், ஆமென். ஒரே ஆள். கையை வச்சு சொல்லுங்க, ஒரே ஆள். ஒரே ஆள். ஊரையே மாத்திடலாம். ஊரே மாத்திடலாம். ஊரையே மாத்தலாம். ஒரு ஆள் ஊரே மாத்தலாம். இப்போ ஒரு கேள்வி, எல்லாரும் கேட்டுட்டு ஓடுறாங்க. 40 நாள் ஆன உடனே 41வது நாள் பொழுது விடிந்தது. வேத புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 40னா கம்ப்ளீட்னு அர்த்தம். 40வது எண் ஒரு முழுமையை குறிக்கும். தேவ ஜனம் தோல்வியில துவண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நியூ பிகினிங் வந்து விட்டது. அது தாவீதின் சந்ததி வந்து விட்டது. 8வது பிள்ளை தாவீது. 8னா நியூ பிகினிங்னு அர்த்தம். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, தோல்வி முடிந்தது, தோல்வியும் நின்றது, வெற்றி பிறந்தது, வெற்றி பிறந்தது. கமான், தோல்வி முடிந்தது, இங்கே வெற்றி பிறந்தது. ஆஹா, தோல்வி முடிந்தது, இங்கே வெற்றி பிறந்தது. 7 முடிந்தது, இங்கே 8 வந்தது. 7 முடிந்தது, இங்கே 8 வந்தது. 8வது குமாரன் வருகிறான். அவன் காதுல விழுந்த உடனே உள்ள ஒரு எரிச்சல் வந்துச்சு பாருங்க. எரிச்சல். ஏன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னையா, நம்ம என்ன போர் வீரனாயா? நம்ம சும்மா போர் வீரர்களை விசாரிக்க வந்தவன் அப்படி இல்லை. வந்துச்சு பாருங்க. கேட்கிறோம், இந்த விருத்த சேதனம் இல்லாத பயல், ஏன் ஆண்டவர் புறக்கணித்து தள்ளின இந்த பிசாசு இந்தியாவை ஆளுகை செய்வதா? இந்த ஒரு வெறி உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா கர்த்தர் உங்களை தேசத்துக்கு ஆசீர்வாதம். இங்க ஒரு வெறி வந்தது அன்பானவர்களே, ஒரு வெறி வந்தது, ஒரு வீரம் வந்தது, ஒரு வைராக்கியம் வந்தது. யாருக்கெல்லாம் அந்த வெறி வரப்போகுது சொல்லுங்க. இந்தியா இயேசு நாடா மாறி ஆகணும். சொல்லுங்க எல்லாரும். நான், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் இங்கே வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. இந்த இந்தியாவை நான் இயேசுவண்டை கொண்டு வர போகிறேன். கோலியாத்தை தள்ளுவேன். இந்த வைராக்கியம் ஆதங்கமாக மாறுகிறது. இது தேவ மனிதனுக்கு, ஆராதிக்கிற மனிதனுக்கு, அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு, கிறிஸ்துவின் வெற்றியை ஆரவாரிக்கிற மனிதனுக்கு, அழைப்பு பெற்ற மனிதனுக்கு தேவ ஆவியானவர் அருளுகிற பாரம். அந்த ஆத்திரம் வந்த உடனே அந்த ஆதங்கத்தோடு அவன் சாகல, அழுது அப்படியே சாகல, புலம்பி புலம்பி அப்படியே சாகல. அந்த ஆதங்கம் திடீரென்று வேறு உருவெடுத்து அஞ்சாமையாக மாறியது. தாவீது சொன்னான், சிங்கத்தின் கைக்கு என்னை தப்புவித்தவர்
கரடியின் கைக்கு என்னை தப்புவித்தவர். ஆமென். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஹalleluya. கையை உயர்த்தி சொல்லுங்க, இதுவரை என்னை தப்புவித்த தெய்வம், என்னை தப்புவித்த தெய்வம் சாகும் வரை என்னை தப்புவிப்பார். ஓ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்னு சொல்லி அனுப்புறேன். சாத்தான் பெரிய தந்திரசாலி. அவன் ஒண்ணுல தான் உங்களை கீழே தள்ளுவான். எதுல சொல்லட்டா? பயம் காட்ட பார்ப்பான். பயம் காட்ட பார்ப்பான். தோற்றத்துல பெருசா இருக்கும். உங்க பிரச்சனை உங்களை விழுங்கிடும்ன்ற மாதிரி ஒரு பயம் படுத்துவான். கோலியாத்தை நீங்க பாத்தீங்கன்னா 6 அடி உயரம், தலையில ஒரு பெரிய வெங்கல சீரா, நெஞ்சு இல்லைங்க, நெஞ்சில மார்க் கவசத்துல மீன் செதில் இருக்குல்ல, மீன் செதில் அதான் மாதிரி வெங்கலத்துல 57 கிலோ. உங்க வெயிட் என்ன? 57 கிலோ வெயிட்ல கவசம். எதுக்குடா உனக்கு? பயந்தாங்குழி. வீரன்னா நம்ம தமிழ்நாட்டில் கேளையா, ஷர்ட்டை கட்டிட்டு பனியனை கட்டிட்டு வருவானுங்க, அட்ரா பார்க்கறாங்க, உள்ள கடன்னு ஆடும். காலில் ஒரு கவசம். ஏண்டா தலைக்கு தான் கவசம் போடுவாங்க, காலில் கூட கவசமா? உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், சாத்தானை போல பயந்தாங்கொழி இந்த உலகத்திலே யாருமே இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை. அதனால அவன் என்ன பண்ணுவான்? பயந்தாங்குழியா இருக்கிறதுனால உங்களுக்கு தாங்கிட்ட இருந்து ஒரு அவுன்ஸ் பயம் தருவான். இந்த பயம் உங்களுக்குள்ள வந்துடுச்சு, அவன் ஜெயிக்க பார்ப்பான். காலில் ஒரு கவசம், அது 7 கிலோ இரும்பாங்க. எதுக்கு 7 கிலோ இரும்பு காலில்? பிறகு ஈட்டி, அது படைமரத்தின் கனதியாம், ஒரு பெரிய மரம் மாதிரி. சரி, முன்னால ஒருத்தன் ஒரு கேடகத்தை பிடிச்சுக்கிட்டு போவானா. இது எல்லாம் எதுக்கு? ஃபியர் டெக்னிக். நான் உன்னை கொன்று போடுவேன். நான் உங்களுக்கு சத்தியமா சொல்றேன், சாத்தாவும் வீட்டுல ஒரு கோழி குஞ்ச கூட தொடுவதற்கு அதிகாரம் இல்லாதவன். இதை மறக்காதீங்க அன்பானவர்களே. உங்களுக்கு எதெல்லாம் பயமா இருக்கோ எல்லாரும் சத்தமா சொல். என்னை எதெல்லாம் பயமுறுத்துதோ, என்னை எதெல்லாம் பயமுறுத்துதோ அதையெல்லாம் சாத்தான் காட்டுற பயம், சாத்தான் காட்டின பயம், தந்திரசாலி பயம், தந்திரசாலி பயம். ஆனால் தேவ ஆவியில் நிறைஞ்ச மனுஷனுக்கு, ஆராதனையை பாடுற மனிதனுக்குள்ளே ஒரு அஞ்சாத நெஞ்சம் கர்த்தர் தருகிறார். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நீ மாட்டிக்கடா. சவுல் மாட்டி விட்டான். இவன் சொன்னான், இதெல்லாம் எனக்கு அப்பியாசம் இல்லையா, நான் சிம்பிளா ஜெயிக்கிற போர் வீரன்டா. ஒரு பாட்டு பாடி நான் பிசாச கீழே தள்ள முடியும், ஒரு அல்லேலியா சொல்லி பிசாச தள்ள முடியும், ஒரே வசனத்தை வாயில சொல்லி சாத்தான கீழே தள்ள முடியும். காரணம் என்ன தெரியுமா? தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. யார் யுத்தம்? எல்லாரும் கையை உயர்த்தி சொன்ன, நானே சந்திக்கிற எல்லா யுத்தமும் சத்தியமா அது கர்த்தருடையது. அவர் யுத்தம்னா ஜெயம் எப்படி வருமா வராதா? 5 முறை தோல்வி, 5 முறை வெற்றியா? அன்பானவர்களே, கையை உயர்த்தி சொன்ன, யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மா நின்று பார்த்திட செய்யும். யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மா நின்று
காத்திட செய்யும். சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் நேரம் கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவீரே. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எழும்பி. உங்களுக்கு நான் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்றேன். உன் சத்துருக்கள் கர்த்தரால் வந்த சத்துருக்கள் அல்ல. உன் சத்துருக்கள் கர்த்தருடைய சத்துருக்கள். கையை உயர்த்தி சொல்லு. என் சத்துருக்கள் கர்த்தருடைய சத்துருக்கள். என் குடும்பத்துக்கு விரோதமாய் வர சத்துருக்கள் சாத்தானால் ஏவப்பட்ட ஏஜென்ட்டுகள் எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடுவான். சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் நேரம் கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவீரே. அன்பானவர்களே, உங்களை எது பயமுறுத்துதோ இந்த மத்தியான வேளையில், குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களை கீழே தள்ளுகிற சோதனைகள், ஊழியத்தில் எது உங்களை மனம் அடிவாக்குகிறதோ கர்த்தர் சொல்லுகிறார், அதை என் கையில் கொடுத்துரு, நான் பார்த்து கொள்ளுகிறேன். நான் உன்னை அழைத்தது ஜெயிப்பதற்காக. நான் உன்னை அபிஷேகம் பண்ணினது ஜெயிப்பதற்காக. நான் உன் வாயில் ஒரு ஆராதனை பாடலை தந்தது சத்துருக்களை சிதறடிப்பதற்காக. உன் உள்ளத்தில் ஒரு ஆதங்கத்தை உண்டு பண்ணினது அந்த ஆதங்கம் ஆத்திரமாய் மாறி ஒரு அஞ்சாத நெஞ்சமாய் மாறுவதற்காக. நீ இந்த உலகத்தில் வந்தது நாடுகளை ஆசீர்வதிப்பதற்காக. நீ இந்த உலகத்தில் பிறந்தது கோலியாத்தை கீழே தள்ளி ஆயிரங்களுக்கு ஒரு விடுதலையை தருவதற்காக. கண்ணை திறங்க. கடைசியா ஒரு யுத்தத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. அறிக்கை. யுத்தம் என்ன தெரியுமா? எல்லாரும் சிம்பிளா வச்சுக்கங்க. உங்களுக்கு இருக்கிற யுத்தம் வார்த்தை யுத்தம். எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற யுத்தம் வார்த்தை யுத்தம். இட்ஸ் a word fighting. வார்த்தை யுத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேற மாதிரி சொல்லணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே யுத்தம் சொற்போர். இங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது கோலியாத்து. தடியோடு வருகிறாயே நான் நாயா. நானுனா எஸ் யுவர் ஆனர். நாயா அப்படின்னுட்டு கிட்ட வரான். வா இங்க பாருங்க. வா, நான் உன்னை கொன்று உயிரை வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் விலங்கனுங்களுக்கும் போடுவேன். வா. இது யாருடைய சத்தம்? சாத்தானுடைய சத்தம். நல்லா கவனிங்க. உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னா அது யார் சத்தம்? சாத்தானுடைய சத்தம். உன்னை கீழே தள்ளிடுவேன், அது யார் சத்தம்? சாத்தானுடைய சத்தம். உன்னை நான் அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவேன், யார் சத்தம்? சாத்தானுடைய சத்தம். நீ பாவத்துல விழ போற, யார் சத்தம்? சாத்தானுடைய சத்தம். இந்தியா இயேசு வண்டியில வரவே வராது, யார் சத்தம்? சாத்தானுடைய சத்தம். இதெல்லாம் நீங்க பார்த்து பயப்படக்கூடாது. அவன் ஒரு வார்த்தை சொன்னாலும் சொன்னான். தாவீது வாயை திறந்தார். ஐயா என்ன தெரியுமா சொன்னா? தாவீது, நீ ஈட்டியோடு வருகிறாய், வாளோடு வருகிறாய், வேலோடு வருகிறாய். நீ நிந்தித்த, நீ இழிவுபடுத்தின இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால் நான் வருகிறேன். இது என்ன யுத்தம்? இது என்ன யுத்தம்? எல்லாம் வாயில சொல்லுங்க. வார்த்தை யுத்தம். வார்த்தை யுத்தம். வாயத்தன் சொல்லுங்க. என் வாயில வார்த்தை வருது. வார்த்தை வருது. அந்த வார்த்தை வல்லமையாய் மாறி கோலியாத்தை கீழே தள்ளும். அடுத்து சொன்னா, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்திய தேசம் அறிய போகிறது.
விசுவாசி மட்டும் இருக்கிற சாப்பாட்டையும் விட்டு விட்டு உபவாசம் பண்ணுகிறான். அவனுக்கு தெரியும் இந்த யுத்தம் கத்தியால் வருவது அல்ல, கத்தியின்றி இரத்தமின்றி வாயிலிருந்து வரும் வார்த்தையால் வருகிற யுத்தம். அதோட விட்டானா, நான் உன்னை ஆமா கொன்று உன்னை கர்த்தர் என் கையில் ஒப்புவிப்பார். ஆமா நான் உன் கழுத்தை துண்டிப்பேன். நான் உன்னை மட்டுமல்ல, ஆமா இந்த பெலிஸ்தியருடைய பிணங்களை எல்லாம் ஆகாயத்து பறவைகளுக்கு வனத்து விலங்குகளுக்கு போடுவே. உன்னை மட்டும் சொல்றேன், அந்த கல்லு ஒரு கல்லு அவன் தலையில நெத்தியில விழுந்து தள்ளினதில்லை, அவன் வாயில் வந்த விசுவாச வார்த்தைகள். மறுபடியும் சொல்றேன், சாத்தான் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பயங்கர கோபத்தோடு வருகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனை தேவ பிள்ளைகள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் ஜெயித்தார்கள். நீங்க வாயில சொல்ல 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 அந்த வாயின் வார்த்தை பட்டயமாக மாறும். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கிற பிசாசை விரட்டுறது உங்க வாயில இருக்கிற வார்த்தையில, உங்க வாயில இருக்கிற வார்த்தையில. சோதனைகளை ஜெயிப்பது உங்க வாயில இருக்கிற வார்த்தையில. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இயேசு ராஜா வாயில வந்த மாதிரி இன்னைக்கு இயேசுவினுடைய பிள்ளைகள் உங்க வாயிலிருந்து என்ன வரணும்? வார்த்தை சொல்லுங்க. வாய் திறந்து ஜெயமுள்ள வார்த்தை. முடியாதுன்னு சொல்லாதீங்க. இனிமேல் என்ன சொல்ல போறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. நானும் என் வீட்டாரும் அனைவரும் இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்படுவோம். சாத்தானே என் வீட்டை நீ அலக்கழிக்கிற. நானும் தேவ நாமத்தினால வரேன். நான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நான் மட்டுமல்ல, என் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள், விடுதலை அடைவார்கள், சுகம் அடைவார்கள், ஐஸ்வர்யம் அடைவார்கள், வாழ்க்கை மாறுவார்கள். வாயை திறந்து சொல்லிட்டே இருங்க. வசனத்தை சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. நான் கீழாகாமல் மேலாவேன், மேலாவேன், நான் மேலாவேன். நீ என்ன கீழே தள்ள முடியாது, நீ என்ன கீழே தள்ள முடியாது. நான் மேலாவேன். தேசங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பதான் போகுது, நிரம்பதான் போகுது. சொல்லுங்க, நிரம்பதான் போகுது. சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருப்பது போல, சமுத்திரம் தண்ணீரால் நிரம்பி இருப்பது போல என்னுடைய இந்திய தேசம் கர்த்தருடைய மகிமையால் நிரம்ப போகிறது. நான் எழும்புவேன். சத்தமா நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன், நான் பிரகாசித்து கொண்டே இருப்பேன். என் பிரகாசம் குறையாது, கூடிக்கிட்டு தான் இருக்கும், அது கூடிக்கிட்டு தான் இருக்கும். நீதிமான் நானு, ரத்தத்தால நீதிமான் ஆயிட்டேன், இலவசமா நீதிமான் ஆயிட்டேன். என் வெளிச்சம் நாளுக்கு நாள் கூடுமே தவிர குறையாது, குறையாது. தேவனுடைய மகிமை என் மேல உதிச்சு இருக்கு, என் மேல உதிச்சிருக்கு. கர்த்தருடைய ஆவி என் மேல இருக்கிறார், ஆவியான என் மேல இருக்கிறார். அதனால ராஜாக்கள், அதிகாரிகள் தேவ சபைக்கு ஓடி வருவார்கள், ஓடி வருவார்கள். உன்னால அதை மாத்த முடியாது, கோலியாத்தே எங்கள் பிரதிநிதி, இயேசு உன்னை சிலுவையில ஜெயிச்சிட்டாரே. நாங்க அந்த வெற்றியை ஆரவாரித்து எங்க போர்க்களத்தை தொடருகிறோம். எங்கள் போராட்டம் காக்கும் போராட்டம் அல்ல, காக்குகிற போராட்டம்.